ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, உன்மேல் கோபம் கொண்ட பெண்ணொருத்தி உனக்கு நல்லது நிகழவிடாமல் தனது வசை சொற்களால் என்னையும் பாம்பாக கட்டி போட முயற்சிக்கின்றாள். அவளுக்கு நன்கு தெரியும் நீ என்னைத்தான் அனைத்துமாய் நம்புகின்றாய் என்று. யார் இந்த பெண்? இவள் உன் பூர்வ ஜென்ம எதிரி. இந்த ஜென்மத்தில் உனக்கு மிக நெருங்கிய உறவாக வந்துள்ளாள். மேலும் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நீ இதுநாள் வரை பல வருடங்களாக உன்னுடைய அனைத்து முயற்சிக்கும் மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்தவள். இன்று உன்னுடைய கர்ம வினையானது கழியும் கடைசி தருணத்தில் நீ நிற்கிறாய் என்பதால் இவளது சுயரூபம் இன்று நேரடியாகவே உனக்கு தெரிந்துள்ளது. உனக்கு நல்லது என்றுமே நடக்காது என்று கூச்சலிட்டு சென்று விட்டாள். நான் சொல்லும் இந்த தருணத்தில் உன்னால் ஓரளவுக்கு உணர்ந்திருக்க முடியும் யார் இந்த பெண் உனது நெருங்கிய உறவானவள் என்று. நான் சொல்வது சரிதானே? இவளின் வசை சொல்தான் நீ சில நாட்களாகவே அனுபவித்து வரும் அனைத்து துயரங்களுக்கும் காரணமாவாள் என்று இன்று உணர்ந்தாயா? இதற்குத்தான் நான் முன்பே எச்சரித்திருந்தேன். இம்மாதிரியான உறவுகளிடம் இருந்து நீ தனித்தே நில் என்று. உன் பூர்வ ஜென்ம கர்ம வினையானதுதான் விடாமல் துரத்துகிறது இவளின் மூலம். அதனால்தான் பல வருடங்களாக இவள் உனக்கு நீ செய்ய துவங்கும் எந்த வேலைக்கும் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்தாள். அப்போது எல்லாம் நீ என்ன நினைத்தாய் என்று நான் சொல்லட்டுமா? இவர்கள் நம் நல்லதற்காகத்தான் சொல்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டாய். எங்கே நீ தோல்வி அடைந்து விடுவாயோ அதை செய்தால் என்று உனது நன்மைக்காகத்தான் சொன்னார்கள் என்று நீயும் எடுத்துக்கொண்டாய். உண்மையில் ஒவ்வொரு தோல்விக்கும் கடைசியில் ஒரு பெரிய வெற்றி காத்து கொண்டிருப்பதை யாரும் அறிய மாட்டார்கள். நீயே உனது வாழ்க்கையில் சாதித்து உள்ள பல அறிஞர்களின் வாழ்க்கை கதையை கேட்டிருந்திருப்பாய். பல தியாகங்களுக்கும் பல அவமானங்களுக்கும் பல துன்பங்களுக்கும் பிறகேதான் தனது வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்பதை அவர்கள் தன் வாயாலேயே சொல்லியிருப்பதை நீ கேட்டிருந்திருப்பாய் அல்லவா? அந்த நல்ல நாள், அந்த வெற்றி நாள் வரும் வரை காத்து கொண்டிருக்க யாருக்கும் இங்கு பொறுமை இல்லையே. எல்லாம் உடனடியாக நடந்துவிட வேண்டும் என்று எதிலும் அவசரம்தான். சரி, இந்த நெருங்கிய உறவுக்கு நான் உன் கூடவே இருக்கிறேன் என்பதை நன்கு தெரிந்ததால்தான் உனக்கு நல்லது நடக்க விடாமல் தன் வாய் சொற்களாலேயே என்னை கட்டி போட்டு விட்டாள் அம்மா. நீ இந்த உலகத்தினில் 10ஓடு 11ஆக இருக்கும் பிள்ளைகளுள் ஒருவர் என்று நினைத்து விட்டாள். ஆனால் அவளுக்கு தெரியாதல்லவா நீ என் செல்ல பிள்ளை என்று, அதுவும் என் மடியில் இருக்கும் பிரியமான பிள்ளை என்று. உன்னை காப்பாற்ற வந்த என்னை அலட்சியப்படுத்தி விடுவாயோ என்று நினைத்தேன். நல்லது கேட்டு விட்டாய் பிள்ளையே. பயப்படாதே. உன்னை சுற்றி பின்னப்பட்டிருக்கும் இந்த மாயைகள் நிச்சயம் விலகும். அதுவும் வெகு விரைவில். நீ உண்மையை உணர்ந்து மகிழ்ச்சி அடைவாய். யார் உன் மீது கோபம் கொண்டிருந்தாலும் யார் மீதும் உனக்கு கோபம் வேண்டாம் அம்மா. சுய கட்டுப்பாடுடன் உனது செயலில் நீ செயல்பட்டு கொண்டே இரு. அதுதான் உனது வேலை. புதிய விஷயங்கள் பல உனக்கு கிடைக்கும். அதன் மூலம் உனக்கு உன் குடும்ப பொருளாதாரத்தின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் கிடைக்கும். இழந்ததை பற்றி நீ கவலைப்படவும் வேண்டாம். இனி நீ என்னால் பெறப்போகும் அனைத்து விஷயத்திற்கும் நினைத்து பெருமிதமும் கொள்ள வேண்டாம். இழந்ததை விட பன்மடங்காக உனக்கு வேறு வழியில் நிச்சயம் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். நீயும் உன் குடும்பமும் என் கண் பார்வையிலேயே தான் உள்ளனர் என்பதை மறந்து விடாதீர்கள். யார் என்ன வசைச்சொல் சொன்னாலும் என்ன சபித்தாலும் அத்தனையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உங்களது கடமையெல்லாம் எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். அது மட்டும்தான் நான் உங்களிடம் வேண்டுவது.
நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாயிராம்.